நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்க உள்ளார். இதனையொட்டி அவர் பேசவுள்ள பொதுக்கூட்ட மேடை உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கதிரவன், விவரங்கள். வணக்கம் அம்ருத். திருச்சி பாராளுமன்ற தொகுதி, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறுகனூரில் இன்று மாலை நடைபெற உள்ளது. இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று வேட்பாளரை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்ற உள்ளார். மேலும் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக பிரம்மாண்ட மேடைகள் அமைக்கப்பட்டு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், பொதுமக்கள் என 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேருவின் மகனும் தொழிலதிபருமான அருண் நேரு வேட்பாளராக அறிமுகம் செய்ய உள்ளார். அதேபோன்று திருச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அறிமுகம் செய்து முதல்வர் சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த கூட்டத்திற்கான பிரம்மாண்ட மேடைகள் இருக்கைகள் அமைக்கும் பணி நிறைவுற்றது. பிரச்சார பொதுக்கூட்டத்தின் முகப்புயில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என பிரம்மாண்ட கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொதுக்கூட்டத்தினை சுற்றி திமுக ஆட்சியின் சாதனை விளக்க பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திமுகவின் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் நடைபெற உள்ளது. தமிழக அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் மிக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழக முதல்வரை வரவேற்பதற்காக திருச்சி விமான நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக கட்சி கொடிகள் கட்டப்பட்டுள்ளன. முதல் பிரச்சார கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதல் பிரச்சார கூட்டத்தில் என்னென்னலாம் பேசுவார் என்று ஆளுங்கட்சியினர் மட்டுமில்லாமல் எதிர்கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்நோக்கி உள்ளனர். மேலும் திருச்சி மாவட்டத்திற்கு தமிழக முதல்வர் இன்று வருகையால் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதல் பிரச்சார கூட்டத்தில் எதிர்நோக்கி பெரம்பலூர், திருச்சி பாராளுமன்ற தொகுதி 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உற்சாகத்துடன் உள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக சார்பில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இந்த பகுதியில் நடத்தப்பட்டது. அதே போன்று இந்த தற்போதான அந்த கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக முதல்வர் இன்று மாலை பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதால் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் கொண்டு சோதனை செய்து காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.